திருச்சி மாவட்டம் கொண்டையம்பேட்டை பகுதியைச் சேர்ந்த ஜம்புலிங்கம் என்பவரின் மகன் பரணிதரன். இவர் கடந்த ஒரு வருடத்திற்கு முன்பு சமயபுரம் அருகே குடியேறியுள்ளார். ஓட்டுநராக பணியாற்றி வரும் நிலையில் மனைவி வேலைக்கு சென்ற நிலையில் மகள் மற்றும் மகனுடன் வீட்டில் இருந்துள்ளார். அப்போது காரில் வந்த மர்ம கும்பல் வீட்டிற்குள் புகுந்து பரணிதரனை சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பி ஓடியுள்ளனர். இதில் ரத்த வெள்ளத்தில் துடிதுடித்து பரணிதரன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த திருச்சி மாவட்ட போலீஸ் சூப்பரண்ட் வருண்குமார், லால்குடி டிஎஸ்பி அஜய் தங்கம் உள்ளிட்ட போலீசார் விசாரணை நடத்தினர். முதற்கட்ட விசாரணையில் கொலை செய்யப்பட்ட பரணிதரன் போலீசாரின் ரவுடி பட்டியலில் உள்ளவர் என்பது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து உடலை கைப்பற்றிய போலீசார் பிரேத பரிசோதனைக்காக திருச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள மார்த்தாண்டம் மேம்பாலத்தில் கேரளாவில் இருந்து நாகர்கோயில் நோக்கி வந்த கேரள அரசு பேருந்தும் நாகர்கோயிலிருந்து கேரளா நோக்கி சென்ற அரசு பேருந்தும் நேருக்கு நேர் மோதி விபத்திற்குள்ளானது. இந்த விபத்தில் 40க்கும் மேற்பட்டோர் படுகாயங்கள் அடைந்து பல்வேறு மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்திற்கான காரணங்கள் குறித்து மார்த்தாண்டம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட கேரள அரசு பேருந்து ஓட்டுநர் அனீஷ் கிருஷ்ணன் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். மேலும் விபத்து குறித்து மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆறுதல் கூறினார். மேலும் 5க்கும் மேற்பட்டோர் கவலைக்கிடமான நிலையில் இருப்பதாக போலீசாரின் தரப்பில் கூறப்படுகிறது. மதுரை விமான நிலையத்தில் ஓ பன்னீர்செல்வம் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது நாடாளுமன்ற தேர்தலுக்காக திமுக அரசு மக்களிடம் வாக்குறுதி குறித்து கருத்து கேட்பது குறித்த கேள்விக்கு ஏற்கனவே கூறிய வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை, புதிதாக கருத்துகள் கேட்டு என்ன செய்ய போகிறார்கள் என்று தான் மக்களிடம் குழப்பமாக உள்ளது. மேலும் ஒருங்கிணைப்பு வேலைகள் நடைபெற்று வருகிறது. அனைத்து தரப்பினரும் என்னுடன் இணைந்து வருபவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருகிறது என்றார். மேலும் பேசிய அவர், ஒருங்கிணைப்புகளை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அனைத்து தரப்பினரும் எங்களுடன் இணைந்து வரக்கூடியவர்களும் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். பாஜக உங்களோட பேச்சுவார்த்தை நடத்துன்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ சசிகலாவும் டிடிவியும் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை எப்போ சார்? இன்றைய சந்திப்பு பேரறிஞர் அண்ணாவுடைய நினைவகத்திற்கு சென்று அவருக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக சென்று திரும்புகின்ற வழியில் மாண்புமிகு சின்னம்மா அவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அது ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு. வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பம் பகுதியில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை எண்மண் எண் மக்கள் பாத யாத்திரையை மேற்கொண்டார். இந்த யாத்திரை நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான மக்கள் பங்கேற்றனர். அப்போது பேசிய அவர், மணல் கொள்ளையில் தமிழக அரசுக்கு ஏற்படும் 4730 கோடி இழப்பு. ஒரு குடும்பம் மட்டுமே பணம் சம்பாதிக்கிறது. அமலாக்கத்துறையால் 136 கோடி மதிப்புள்ள சொத்துக்கள் முடக்கப்பட்டுள்ளது. விரைவில் அமலாக்கத்துறை கதிர் ஆனந்த் வீட்டின் கதவை தட்ட வாய்ப்புள்ளது என விமர்சனம் செய்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், எங்களை பொறுத்தவரை 2024 தேர்தலுக்கு தயாராக இருக்கிறோம். கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு இன்னும் காலம் இருக்கிறது. இந்தியாவின் மிக முக்கியமான ஊழல்வாதிகள் இந்தியா கூட்டணியில்தான் உள்ளார்கள். திமுகவை பொறுத்தவரை 2024 தேர்தலில் அவர்களின் ஆசை என்பது நிராசையாக இருக்கும் என கூறினார். திமுகவை பொறுத்தவரை அவர்களுடைய ஆசை என்பது நிராசையாக இருக்கும். 2024 தேர்தல் ரிசல்ட் நீங்க பாருங்க. இது முதல்ல மாதிரி கிடையாது. யூபிஏ கூட்டணி, அதில் நம்மகிட்ட இவ்வளோ எம்பி இருக்கிறாங்க. நம்ம போய் நான் தான் டிஎம்கே பார்ட் 3 டேப் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதை பாருங்க, நான் ஒரு ஆடியோ வருது. அதாவது எப்படி சிபிஐ டைரக்டரை மேனிபுலேட் பண்ணலாம், எப்படி கவர்மெண்ட்டை மேனிபுலேட் பண்ணலாம், அது அனைத்துமே ஒரு யூபிஏ 1-2ல் எந்தவித தனிப்பெரும்பான்மை இல்லாம 10 கட்சிகள் ஆளுக்கு 20-15 எம்பி கொண்டு போனால இந்தியாவுடைய வளர்ச்சி கிடைக்கல. ஆனா இந்த கட்சிகளுக்கு மட்டும் பணமளவுல வளர்ச்சி கிடைந்தது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் உடுமலை சாலையில் உள்ள மின்னகர் பகுதியின் ஒரு வீட்டில் விபச்சாரம் நடப்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. தகவலின் பெயரில் தாராபுரம் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் கலையரசன் தலைமையில் ஆய்வாளர் அருள், மகளிர் துணை ஆய்வாளர் பாதம் பிரியா, முத்துக்குமார் மற்றும் தலைமை காவலர்கள் உள்ளிட்டோர் அப்பகுதியில் சோதனை நடத்தினர். அப்போது விபச்சாரத்தில் ஈடுபட்ட 5 பேரையும் காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டனர். இந்த விசாரணையில் இஸ்மாயில் என்கிருக்குமார், இவருடைய மனைவி பரிமலா தேவி, ஈஸ்வரி, தேன்மொழி, ரம்யா ஆகியோர் ஆண்களை அழைத்து விபச்சாரத்தில் ஈடுபட்டு வந்தது தெரியவந்தது. இவர்கள் மீது தாராபுரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து 5 பேரையும் சிறையில் அடைத்தனர்.
நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே உள்ள அன்னை சத்யா நகர் பகுதியைச் சேர்ந்தவர் தினேஷ்குமார். 21 வயதான இவர் விசைத்தறி தொழில் அச்சுப்பணிக்கும் பணியில் ஈடுபட்டு வந்தார். இந்நிலையில் தினேஷ்குமாருக்கு அவரது பெற்றோர் அதிவேகமாக இயங்கக்கூடிய இருசக்கர வாகனத்தை வாங்கிக் கொடுத்துள்ளனர். இதனால் மகிழ்ச்சியடைந்த தினேஷ்குமார் தனது இருசக்கர வாகனத்தை தனது நண்பர்களிடம் காட்ட சென்றபோது தாஜ்நகர் என்ற பகுதி அருகே நிலைத்தடுமாறி கீழே விழுந்து தலையில் பலத்த காயமுடைந்தவர் உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்த பள்ளிப்பாளையம் போலீசார் அவரது உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் இளைஞர் தினேஷ்குமார் அதிவேகமாக இருசக்கர வாகனத்தை இயக்கியதால் கட்டுப்பாட்டை இழந்து இந்த விபத்து நேரிட்டதாக தெரியவந்தது. பழனி பேருந்து நிலையம் அருகே மின்சார டிரான்ஸ்பார்மரில் ஏறி இளைஞர் ஒருவர் தற்கொலை மிரட்டல் விடுத்தார். இதையடுத்து விரைந்து வந்த போலீசார் கடுமையாக போராடி அந்த இளைஞரை மீட்டு விசாரணைக்காக பழனி நகர் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர். தொடர்ந்து போலீசார் நடத்திய விசாரணையில் இளைஞர் கொடைரோடு அருகே உள்ள மா ஊத்தம்பட்டியை சேர்ந்த அழகுமுருகன் என்பதும் அவர் மனநலம் பாதிக்கப்பட்ட நபர் என்பதும் தெரியவந்தது. இந்நிலையில் காவல் நிலையத்தில் வைக்கப்பட்ட இளைஞர் அழகுமுருகன் அங்கு வைக்கப்பட்டிருந்த முகம் பார்க்கும் கண்ணாடியை உடைத்து கண்ணாடி துண்டால் தனது கழுத்தை தானே அறுத்துக் கொண்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து அதிர்ச்சியடைந்த பழனி நகர போலீசார் உடனடியாக அழகுமுருகனை மீட்டு பழனி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு சென்றனர். மேலும் அவருக்கு அங்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் மேல் சிகிச்சைக்காக திண்டுக்கல்லில் உள்ள மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். இந்த சம்பவம் அப்பகுதியில் தற்போது பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூரில் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது தெரிவித்த அவர், அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தில் விடுபட்ட குளம் மற்றும் குட்டைகளை 2வது திட்டத்தில் இணைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். தொடர்ந்து செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த அவர், மத்திய அளவில் பெரும்பான்மையாகவும் பல்வேறு மாநிலங்களில் ஆளுங்கட்சியாகவும் உள்ள பாரதிய ஜனதா கட்சி நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணிக்காக மற்ற கட்சிகளை அழைக்க வேண்டிய அவசியமில்லை என்று தெரிவித்தார். இப்படி இருக்கும்போது இந்த திட்டத்தின் முக்கியத்துவம் குளம் குட்டைகள் விடுபடக்கூடாது. குளம் குட்டைகள் சரிவர கணக்கெடுத்து முழுமையாக எல்லா பகுதியிலும் சேர்க்கப்பட வேண்டும் என்பதுதான். அப்படி இருக்கும்போது தற்போது பல கிராமங்களிலே பல பகுதிகளிலே குளம் குட்டைகள் விடப்பட்டிருக்கிறது என்ற குற்றஞ்சாட்டு எழுந்திருக்கிறது. அரசு உடனடியாக கணக்கெடுத்து குளம் குட்டைகளை விடுபட்டதை சரி செய்து 2வது முறை அதனை அறிவிப்பதற்கு முன் முழுமைப்படுத்த வேண்டும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். தேனி மாவட்டம் பெரியகுளம் தாலுகாவிற்குட்பட்ட வடபுதுப்பட்டி பகுதியில் அரசு மதுபான கடை செயல்பட்டு வருகிறது. இதன் அருகில் தமிழக அரசால் ஒப்பந்தமிடப்பட்டு மது குடிப்போருக்கான பார் இயங்கி வருகிறது. இந்நிலையில் தேனி மாவட்ட போதைப்பொருள் தடுப்பு நுண்ணறிவு பிரிவு காவல்துறையில் பணியாற்றி வரும் சிறப்பு சார்பு ஆய்வாளர் ராஜா மற்றும் ஸ்டாலின் என்ற காவலர் இருவரும் பணம் கொடுக்காமல் காவலர் என்று கூறி மது வாங்கி குடித்துவிட்டு மீண்டும் மது வாங்கி தர கூறியும் பணம் கேட்டு மிரட்டி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி பெறும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே ராட்சத லாரி, இருசக்கர வாகனம், தனியார் நிறுவன பேருந்து என அடுத்தடுத்து மோதிக்கொண்ட விபத்தில் கரும்பூர் பகுதியைச் சேர்ந்த தம்பதியர் வெங்கடேசன், ஜெயலட்சுமி பலத்த காயமடைந்து உயிரிழந்தனர். மேலும் இந்த விபத்தில் தனியார் நிறுவன பேருந்து ஓட்டுநர் சுமன் 2 கால்களும் முறிவு ஏற்பட்டு இடர்பாட்டுக்குள் சிக்கி தவித்தார். தொடர்ந்து தனியார் பேருந்து ஓட்டுநர் ஸ்ரீபெரும்புதூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். மேலும் பேருந்து ஓட்டுநர் உட்பட பேருந்தில் பயணித்த 10க்கும் மேற்பட்டோர் பலத்த காயங்களுடன் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த விபத்து குறித்து ஒரகடம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உயிரிழந்த தம்பதி தங்களது வீட்டு புதுமனை புகுவிழாவிற்கு அழைப்புதழை வைத்துவிட்டு வீட்டிற்கு திரும்பும் வழியில் விபத்தில் சிக்கியதும் மேலும் இவர்களுக்கு 2 குழந்தைகள் உள்ளதும் தெரியவந்துள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள
இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.